போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே நான் பிரசங்கிக்கிறேன் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். அப்போ வேத வார்த்தையிலும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேறு ஒன்றை நீங்கள் அறியக்கூடாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டு கிடக்கு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலரை ஏவி சொல்லியிருக்கிறது நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என சொல்லும் பொழுது அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே நான் சொல்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு போவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், பிரதான தலையங்கம் தற்போதைய கிறிஸ்தவ சபைகளில் பாவ சுபாவம் எவ்வாறு கையாளப்படுகிறது. தற்போதைய கிறிஸ்தவ சபைகளில் பாவ சுபாவம் எவ்வாறு கையாளப்படுகிறது. நாங்கள் இப்பொழுதும் இதுதான் நான் தெரிந்து கொண்ட பிரதான தலையங்கம். இந்த தலையங்கத்தின் கீழே நான் தொடர்ந்து உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டு கொண்டது மட்டுமல்ல, அந்த இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவங்கள் எல்லாவற்றையும் முழு சகல பாவத்தையும் நிவர்த்தி செய்து பரமபிதாவோடு எங்களை முற்றும் முழுதுமாக ஒப்புரவாக்கி எங்களை நீதிமான்களாகவும் தேவரீர் பிரகடனப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தேவரீர் கொடுத்தருள வேணும் என்றும் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதனை செய்ய வேணும் என்று என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. தேவனுடைய வேத வார்த்தைக்கு போவதற்கு முதல் ஒரு சில முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு ஏற்ற முறையில் எப்படி பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவது என்பதை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கல்ல, ரட்சிக்கப்பட போகிறவர்களுக்கல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் எப்படி நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நடத்துவது என்பதை பற்றியே குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் மறுபிறப்பு பெற்றிருந்தாலும் பரிசுத்தமான வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக வாழ முடியாததற்கு முக்கிய காரணம் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை அவர்கள் அறிந்து, அதனை உணர்ந்து, அதனை விசுவாசித்து, அதன் பலனை பெறாததே முக்கியமான காரணம் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான காரணம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை அவர்கள் தெரியாமல், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்பதை அறியாமல் இருப்பதனால தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக பரிசுத்தவான்களாக நடக்க முடியாமல் அநேகமான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தும் இந்த துர்பாக்கியமான நிலைமையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறத சர்வசாதாரணமாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் முக்கியமான காரணம். ஏனென்று சொன்னால், அங்குதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வேறு ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் தான் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ரோமர் 1வது வசனத்துக்கு, அந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திற்கு நாம் போவோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்போ நான் தொடர்ச்சியாக இந்த 1ஆம் வசனத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தொடர்ச்சியாக நான் பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். ஏனென்றால் அந்த 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலருக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாடு என்ன? பாவ சுபாவத்தை பற்றியே ஒரு பெரும் வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாவ சுபாவத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலர் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த வெளிப்பாட்டை ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக தந்திருக்கிறார். இந்த வெளிப்பாடு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனை. ஏனென்று சொன்னால், பாவ சுபாவம் தான் மனுஷகுலத்தினுடைய பிரச்சனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவ சுபாவம் தான் கிறிஸ்தவர்களுடைய பெரும் பிரச்சனையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மொத்தமாக மனுஷகுலத்துக்கு இந்த பாவ சுபாவம் தான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. மனுஷனுடைய பரலோகமோ அல்லது நரகமோ என்பதை அந்த பாவ சுபாவம் தீர்மானிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் பாவ சுபாவத்துக்கு இடம் கொடுத்து பாவ சுபாவத்தின்படி வழி நடத்தப்பட்டால் பாதாளத்துக்குள் அவன் தன்னுடைய காலத்தை செலவழிக்க வேண்டி, நித்திய காலத்தை செலவழிக்க வேண்டி வரும். பாவ சுபாவத்துக்கு அவன் சரியான முறையிலே அதை கையாண்டு அதை சரியான முறையில் தேவனுக்கேற்ற முறையில் அதை கையாளுவானாக இருந்தால் அவன் தன்னுடைய நித்திய காலத்தை பரலோகத்தில் செலவழிக்க முடியும். அப்போ
பரலோகமோ அல்லது நரகமோ என்பதை இந்த பாவ சுபாவம் அநேகமான மனுஷர்களுக்கு ஒரு தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பாவ சுபாவம் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்போ இதனை பரிசுத்தவான்கள் தெளிவாக அறிந்து கொள்ளணும். பாவ சுபாவம் என்றால் என்ன என்பதை, அதாவது ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் அதை பற்றி எதனையும் அறிய மாட்டார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் எதனையும் அறிய மாட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தெளிவாக பாவ சுபாவம்தான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அறிந்தார்களாக இருந்தால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பாவ சுபாவத்தினுடைய முக்கியத்துவத்தையும் பாவ சுபாவத்தினுடைய தாற்பயத்தையும் அவர்கள் அறிந்தார்களாக இருந்தால் அவர்கள் எந்த நேரமும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு போனபடியே இருப்பார்கள். எந்த நேரமும் ஒருவரும் சொல்லாமலே அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு போனபடியே இருப்பார்கள். ஏனென்றால் பாவ சுபாவத்தை அறிந்த ஒரு கிறிஸ்தவன் அதற்கு தீர்வு கிறிஸ்துவின் சிலுவையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் கிறிஸ்துவின் சிலுவையை இடைவிடாமல் நாடுவான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அடுத்தது நம்ம அது என்று சொன்னால் சிலுவைக்கு போய் அங்கே பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயற்படுகிறார் என்ற வழிபாட்டையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இப்போ நீங்கள் பாருங்கள், முதலாவதாக பரிசுத்தவான்கள் பாவ சுபாவம் தான் நம்முடைய முழு பிரச்சனை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாவ சுபாவத்தை அறிந்தார்களாயிருந்தால் அதற்கு தீர்வு சிலுவையில் காணப்பட்டிருக்கிறது என்று அறிந்து இடவிடாமல் அவர்கள் சிலுவைக்கு போய் கொண்டிருப்பார்கள். அப்போ சிலுவைக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது தங்களுக்குள்ள ஒரு பாரிய ஒரு சக்தி தங்களுக்குள்ள செயல்படுகிறது என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த சக்தி என்பதை அறிந்து அவர் நமக்குள் செயல்படுகிறதற்கு காரணம் நான் இடவிடாமல் கிறிஸ்துவின் சிலுவைக்கு போவதே என்பதை அறிந்து இந்த 3 வழிபாட்டையும் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் இந்த 3 வழிபாட்டையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ முதலாவது வழிபாடு வந்து பாவ சுபாவம், 2வது வழிபாடு வந்து கிறிஸ்துவின் சிலுவை, 3வது வழிபாடு வந்து பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான மிக முக்கியமான 3 வழிபாடு இங்கு ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்திலும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் இந்த 3 வழிபாட்டையும் அவன் அறிந்தான் என்று சொன்னால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அவனுக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் இந்த 3 அதிகாரத்தையும் பிரசங்கிப்பது அவசியமானதும் அதே நேரம் நம்முடைய விருப்பமாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த 3 அதிகாரத்திலும் தான் இந்த முக்கியமான வழிபாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் வந்து கிறிஸ்டியானிட்டி இந்த 3 வழிபாடும் அறிந்திருக்க வேணும். ஒரு கிறிஸ்தவன் இந்த 3 வழிபாட்டை அறிந்திருக்க வேணும். அதாவது 2 விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று வந்து கரப்டட் கிறிஸ்டியானிட்டி, மதம் வந்து மதம் முற்று முழுதுமாக மதம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அடுத்த கிறிஸ்டியானிட்டி வந்து பிப்ளிக்கல் கிறிஸ்டியானிட்டி, வேத வார்த்தையின்படி தன்னுடைய நாளாந்த வாழ்க்கையை நடத்துவது வந்து பிப்ளிக்கல் கிறிஸ்டியானிட்டி. அப்போ பிப்ளிக்கல் கிறிஸ்டியானிட்டியில் உறவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கரப்டட் கிறிஸ்டியானிட்டியில் மதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
சொல்லப்பட்டிருக்கிறது. பிப்ளிக்கல் கிறிஸ்டியானிட்டியில் உறவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உறவை பின்பற்ற வேணுமா இருந்தால் மனுஷன், அது குறிப்பாக ஒரு கிறிஸ்தவன், பாவ சுபாவம் தான் என்னுடைய பிரச்சனை என்பதை அறிந்து அதற்கு தீர்வு சிலுவையில் காணப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதனை பரிபூரணமாக அறிந்திருப்பதன் மூலம் தனக்குள் மிக முக்கியமான ஒரு சக்தி, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக தனக்குள் அசைவாடுவதை ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதனை அறிந்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது வேதவசனத்துக்கு மறுபடியும் இருக்க வேதவசனத்தை பார்ப்போம். பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே என்று சொல்லி ரோமர் 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியத்தை கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருப்பதையும் யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள், மறுபடியும் சொல்லுகிறேன், யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள் என்ற ஆங்கில வேதாகமத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதையும் தமிழ் பரிசுத்த வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் ரெண்டுக்கும் இடையில் வித்தியாசம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். அதாவது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதையும் யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறதையும் தமிழ் பரிசுத்த வேதாகமத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் ஆயின் அங்கே வித்தியாசம் இருக்கிறத நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கிரேக்க மொழியிலும் யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள் என்ற ஆங்கில வேதாகமத்திலும் எழுதப்பட்டிருக்கிற அதே மாதிரி தமிழில் மொழிபெயர்த்தால் ரோமர் 6:1 எப்படி அமையும் என்பதனை பார்ப்போம். ரோமர் 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம், அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்போ கிரேக்க மொழியில் இருக்கிற மாதிரியும் யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள் ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிற மாதிரியும் தமிழில் இருக்கிற வசனத்தை, தமிழில் இருக்கிற வேத வாக்கியத்தை நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுவதாக இருந்தால், அப்போ திருப்பி இன்னொருக்கா சொல்கிறேன், கிரேக்க மொழியிலும் யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷனிலையும் ரோமர் 6:1 சொல்லப்பட்டிருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணுவோமா இருந்தால் அது எப்படி அமையும்? திருப்பி வாசிக்கிறேன். ரோமர் 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம், அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? அப்போ இந்த வாக்கியத்தையும் தமிழ் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனால் அங்கே வித்தியாசம் இருக்கிறத தெளிவாக கண்டுகொள்ள முடியும். இங்கு 2 முக்கியமான சொற்களை நான் மேற்கொண்ட இந்த மொழிபெயர்ப்பில் காணக்கூடியதாக இருக்கிறது. 1 அந்த கிருபை, 2 அந்த பாவம். அந்த கிருபை, அந்த பாவம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால்தான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பாவம் அந்த கிருபை என்று மொழிபெயர்த்திருப்பதனால் அப்படி என்ன பாரிய வித்தியாசம் உண்டு என்று சிலர் நினைக்கக்கூடும். அதாவது நான் மொழிபெயர்த்திருக்கிற மாதிரியும் தமிழ் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதில் என்ன அப்படி அந்த
அந்த கிருபி என்றால் என்ன, அந்த பாவம் என்றால் என்ன, அதென்ன என்ன பெரிய வித்தியாசம் அதில் காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவதை நான் கண்டிருக்கிறேன். முதல் அந்த கேள்வியை கேட்பதற்கு முதல் மத்தேயு 4:4 நாம் ஒரு தெளிவாக விளங்கிக் கொள்கிறது மிக அவசியமானது. ஏனென்று சொன்னால் உபாகமம் 8:3 இருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வாக்கியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 சாத்தானுக்கு தெளிவாக ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். என்ன பதில் என்று சொன்னால், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதன் பொருள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் தான் மனுஷன் பிழைப்பான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனபடியால் வார்த்தைக்கு வார்த்தை, சொல்லுக்கு சொல் சரியான முறையில் நாம் வாசிக்கும் வேத வாக்கியம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதா என்பதில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கவனம் செலுத்த வேண்டும். தவறான வார்த்தையே அவன் புசிப்பானாயிருந்தால், தவறான வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளுவானாயிருந்தால் மத்தேயு 4:4 அவன் பிழைக்க மாட்டான் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தவறான வார்த்தையை பொசியாதபடிக்கு அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மத்தேயு 4:4 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார், தேவனுடைய வாயில இருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே மனுஷன் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் நாம் கவனமாக இருந்து நாம் கேட்கிற வார்த்தைகள், நாம் வாசிக்கிற வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வாயிலே இருந்து வெளிப்பட்ட அதே வார்த்தைகள் தானோ என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ தவறான வார்த்தையை கிறிஸ்தவன் ஏற்றுக்கொண்டு தவறான ஜீவ வார்த்தையை அவன் புசித்து கொண்டு ஒரு காலமும் என்ன மாதிரி என்று சொன்னால் அவன் பிழைக்க முடியாது. அப்போ தவறான வேத வார்த்தையை அவன் புசிப்பானால், ஒரு கிறிஸ்தவன் புசிப்பானால் அவன் பிழைக்க முடியாதென்று நம்முடைய ஆண்டவர் மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். அப்படி இல்லை என்று சொல்லி அவன் புசிப்பானால் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அதன் பிரதிபலன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அதன் பிரதிபலன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி சில வேத வாக்கியங்களை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அநேகமான கிறிஸ்தவர்கள் வேத வார்த்தைகள் சரியாக இருக்கிறதோ என்பதை அவர்கள் ஒரு பொழுதும் அதில் கவனம் செலுத்துகிறது இல்லை. அநேகமான போதகர்கள் வேத வார்த்தைகளில் கவனம் செலுத்துவதில்லை. அதில் இருக்கிற ஆபத்தை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுடைய ஒரு பரிசுத்தவானுடைய ஆத்துமாவே அதாவது ஆபத்தில் நிற்கிறதுன்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது தவறான வேத வார்த்தையை ஒரு பரிசுத்தவான் ஏற்றுக்கொள்ளுவானா இருந்தால் அவனுடைய ஆத்துமா பாதாளத்துக்குள்ள தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இதை பற்றி நான் சில வேத வாக்கியங்கள் எடுத்து சொல்கிறது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அநேகமான கிறிஸ்தவர்கள் வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அது தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை தானோ என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துவதே இல்லை. ஏதோ போதகர் சொல்லுகிறார், நாங்கள் போய் ஆமேன் ஆமேன் என்று சொல்லி நாங்கள் அதை கேட்டுக்கொள்கிறோம்.
இப்போ இந்த எல்லாம் முடிந்த உடனே நாங்கள் திரும்பி வருகிறோம். சகல விதமான அசுத்த ஆவிகளும் ஆமேன் என்று சொல்லி முடிந்த உடனே ஒரு மனுஷனுக்குள்ள பூசுகிறது, மனுஷனுக்குள்ள ஊடுருவுகிறது என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ சரியான வேத வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை நாம் காண முடியும். பிழையான தவறான வேத வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அசுத்த ஆவி நமக்குள்ள செல்லும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் மத்தேயு 16:6 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். இயேசு அவர்களை நோக்கி தன்னுடைய சீஷர்களை நோக்கி, அதே மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக இருக்கிறபடியால் அவர்களுக்கும் சேர்த்தே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து அந்த நேரத்தில் இருந்த மத தலைவர்கள் பரிசேயரும் சதுசேயரும், அதே மாதிரி இப்பவும் ஏராளமான போதகர்கள் பரிசேயருடைய பங்கையும் சதுசேயருடைய பங்கையும் நிறைவேற்றுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்களென்ற புளித்த மாவை குறித்து, பொய்யான உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். இப்பொழுதும் அதே வார்த்தையை சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொய்யான உபதேசத்தை, அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன, தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படாத வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களாயிருந்தால், தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படாத வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களாயிருந்தால் புளித்தமா சகலதும் புளித்து போம் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்திருக்கும் பொழுது எச்சரித்தார். இப்பவும் அதே எச்சரிக்கை தன்னுடைய சீஷர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. புளித்தமாவே பொய்யான உபதேசத்தை கேட்காதீர்கள். பொய்யான உபதேசத்தை கேட்பீர்களாயிருந்தால் அதன் பிரதிபலன் அசுத்த ஆவி உங்களுக்குள்ள உட்செல்லும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரித்திருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். மார்க் 8:15 அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, திருப்பியும் தன்னுடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்களை நோக்கி, அப்போ ஆருக்கு அவர் சொல்லுகிறார்? முழுதுமாக தன்னுடைய சீஷர்களுக்கே அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த நேரத்திலே தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், இப்பொழுது தன்னை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற சகல சீஷர்களுக்கும் அவர் மறுபடியும் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி. இதை பற்றி விவரமாக அடுத்த செய்தியில் நாங்கள் பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் and ஆமென் and ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.